வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம். சிம்பிள் வெனிலா ஐஸ்கிரீம். அது மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் அமுல் விப்பிங் க்ரீம் நான் 2 பேக்கெட் எடுத்து இந்த வெசலில் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம விப்பிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 5 minutes விப் பண்ணால் சரியாக இருக்கும். இந்த விப்பருக்கு எனக்கு 5 minutes தேவைப்படும். நீங்கள் உங்களோட விப்பரோட ஸ்பீடை பொறுத்து நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா half the way விப் பண்ணி வச்சுருக்கேன். இது சொட்டுற மாதிரி இருக்கிறது half the point நம்மளோட டெக்ஸ்சர். இப்போ இதில் நம்ம 1 teaspoon வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கோம். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி சுகரையும் சேர்த்துருக்கோம். 1/2 cup பவுடர் சுகர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சி வந்தோடனே உங்களுடைய ஐஸ்கிரீமில் 70% ஒர்க் இஸ் டன். இப்போ அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குது. இப்போது இதை நீங்கள் ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஓவர் நைட் பண்ண முடியலனாலும் 6 to 8 hours மினிமம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து தென் யூ கேன் என்ஜாய் யுவர் வண்டர்ஃபுல் ஐஸ்கிரீம். நான் உங்களுக்கு நாளைக்கு இதோட டெக்ஸ்சர் அண்ட் ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்றத நாளைக்கு உங்களுக்கு இதே வீடியோட கண்டினியூஷனில் காட்டுறேன். ஹாப்பி குக்கிங். பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம செஞ்ச குவான்டிட்டி இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இது மேக்ஸிமம் இட் வில் பி மோர். இது 1 கிலோ ஐஸ்கிரீம் கிட்ட வந்திருக்கு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். Yum delicious.